சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் முன் பேச வந்துள்ள தலைப்பு கம்பரின் வழியில் அரசதை. தமிழ் இந்திய வரலாற்றில் என்றும் அழியாதவை கம்பராமாயணம். அவற்றில் இடம் பிடித்தவர் நம் சக்கரவர்த்தி கம்பர். அவரது கம்பராமாயணம் ஒரு காவியம் மட்டுமல்ல, அது ஓர் நம் வாழ்க்கையின் அறநெறி நூல். கம்பர் கூறியுள்ளார், அவர் நூலில் அறமே முதன்மையானது, அறமே உயர்ந்தது என்று மிக தெளிவாக விளக்கியுள்ளார். அதற்போல் கம்பரின் மன்னன் மாவீரன் மட்டுமல்ல, அவர் தன் தந்தை லசத்தன் பேட்டிக்கு கொடுத்த வாக்கை காக்க 15 ஆண்டுகள் தன் அரச வாழ்க்கையை விட்டுவிட்டு காட்டிற்கு செல்ல தெரியாமல் நின்றவர். இது அதிகாரத்தை விட அறத்தை முதன்மையாக வைக்கிறது. அதே போல்தான் ராமனி பாதனியை வைத்து ஆட்சி செய்தவர். இது சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. சீதையின் கற்கும் ராமனின் பக்தியும் ஹனுமானின் பக்தியும் லட்சுமணின் தம்பி பாசமும் இது வெளிப்படுகிறது. அதே போல் நாமும் நம் வாழ்வில் இப்பொழுது நம் காலத்தில் அறம், சுயநலம், போட்டி, எதிர்ப்பு இதில் மட்டுமே அதிகரிக்கிறது. ஆனால் கம்பரின் நூல் நமக்கு இந்த காலத்தில் கம்பரின் நூல் நமக்கு ஒரு எடுத்து என்னை தத்தெடுக்க தவனுக்கு பெற்றெடுக்க தாய் மணினி எனது உரை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.